ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு வாரம் இருக்கும். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் கத்திரிக்காய் பறிக்கிறத பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து புழு விழுந்துக்கிட்டே இருக்குது, பூக்கள் எல்லாம் காய்கள் எல்லாம் வம்பா போயிடுது, காய்க்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம வீட்டில் வந்து ஒரு வாரமாக இன்றைக்கி 6வது நாள் பராமரிப்பு வேலைகள் நடந்துகிட்ருக்குது மாடியில். அதனால் நிறைய செடிகளில் ப்ரூன் பண்ணேன், நிறைய செடிகளில் வேணாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு தைப்பட்டத்துக்கு தேவையான பேக்கெல்லாம் அந்த பார்த்திங்களா அவ்வளோ எம்டியாக இருக்குதா ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் நமக்கு இந்த ஒரு பகுதி மட்டும்தான் க்ளீனிங் முடியாமல் இருக்குது. இந்த பார்த்திங்களா கச்சக்கச்சன்னு இருக்கா, இந்த ஒரு பகுதி மட்டும்தான் க்ளீனிங் முடியலை. பட் முடியலை, 5 நாள் வேலை பார்த்துருக்கோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும். ஆனாலும் எனக்கு என்னமோ முடியலை, பயங்கரமாக பேக் பெயினாக இருக்குது. சரி, ஏன்னா நம்மளே எடுத்து வச்சுட்டு திரும்ப க்ளீன் பண்ணி கழுவி விட்டு திருப்பி அதை ப்ரூன் பண்ணி அதை இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணுன்னா கொடுத்து தூக்கி கொண்டு போட்டு அப்புறம் அதுக்கு ஒரு மண் கலவையை ரெடி பண்ணி திருப்பி கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி கஷ்டம் இல்லையா. தொடர்ந்து வேலை பார்த்தது இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட் தேவைன்னு தோணுச்சு. அதனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போய், அது இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வெஜிடபிள் சமையல் இல்லை, மீன் வாங்கியாச்சு. ஸோ மீனை ஒரு குழம்பா வச்சுட்டு போய் படுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டருக்கு இத்தனை நாளாக நான் போடாததுக்கு காரணம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு உடனடியாக பதில் கொடுக்க முடியலை. இல்லாட்டி நம்ம எப்போவுமே சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னா உடனே பதில் கொடுக்கறது வழக்கம். சரிங்க, நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்க, ஜெயாஸ் கார்டன் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீட்டு கத்தரிக்காய்களை எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பூச்சி விழாமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இந்த ஒரு வரிசை ஃபுல்லாக நம்ம வந்து கத்தரிக்காய் தான். இங்கே பார்த்திங்களா, இதில் ஆரம்பித்து நம்ம டெய்லியுமே தேவையானதை கட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நேற்று கூட கட் பண்ணேன். அதனால் நமக்கு வந்து கத்திரிக்காய்களை சில பேர் வந்து அப்படியே போட்டு வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய காமிப்பாங்க. பட் நம்ம அப்படிலாம் இல்லை, அன்னநாடு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பறிச்சிருவோங்க. இந்த வரிசை ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறதும் சேர்த்து தான். பின்னாடி ஹைட்டாக இருக்கிறது ஃபுல்லாக வேங்கேரி, இது ஃபுல்லாக வந்து வழுதுனங்காய், கீழே இருக்கிறது ஃபுல்லாக பச்சை உருண்டை, அப்புறம் ஆண்டாள் கத்திரி, இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்காங்க. சரிங்களா, எவ்வளோ செழுமையாக பசுமையாக எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வீட்டு செடிகள் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம வந்து அப்படி ஓரமாக இருந்து லாங்கில் உங்களுக்கு அந்த கத்திரிக்காய்களை காமிச்சிட்டே நான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னாக்க, வெயில் வந்துருச்சு பார்த்திங்களா. வெயிலோடு நம்ம மொபைல் வந்து அவங்க வந்து பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, வெயில் தாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, செல்லமாக வளர்த்துட்டோம்ல. சரிங்க, இந்த மாதிரி செழிப்பாக நமக்கு வந்து கத்திரிக்காய்கள் செடிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணுறேன், நீங்கள் என்னெல்லாம் அதில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோங்க. கத்தரிக்காய்கள் வந்து நம்ம வந்து விதை போட்டோம் அப்படின்னாக்கா, விதை போட்ட உடனே வந்து ஒரு 2 to 3 டேஸ்லையே அது முளைக்க ஆரம்பிக்குங்க. அப்படி அது முளைக்கும் போது கொஞ்சம் ஒரு ஆஃப் சேடடாக வச்சுக்கோங்க. ரொம்ப மொட்டை வெயிலில் வச்சு விதை போட்டிங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த ட்ரேலெல்லாம் என்னமோ சொல்கிறாங்களே அந்த ட்ரேயில் கூட வாங்கி போடுங்க. பட் நான் ட்ரேலாம் வாங்கினது இல்லைங்க. நான் சும்மா இந்த இருக்கிற தொட்டியில் போட்டு விடுவேன், வந்துடும். மேக்ஸிமம் ஏதாவது செடி இருக்கிற தொட்டிக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த நிழல் கொஞ்சம் அதுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கிற மாதிரி வைங்க. அதுக்காக கொஞ்சம் வெயிலே இல்லாமல் சுத்தமாக வீட்டுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா அந்த குச்சியாக வரும், இலையே இல்லாமல் அப்புறம் அது ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் செத்து போயிடும். ஸோ வெயிலும் தேவை, ரொம்ப ஓவர் வெயிலாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. விதை போடுறப்ப விதையை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா வந்து ஒரு புளிச்ச மோர்லையோ இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது மீன் அமிலம், பஞ்சகாவியா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இல்லை மழை தண்ணி கிடச்சா கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா மழை தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியில் கூட ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அது சின்ன விதை தானே, அதனால் 1/2 hour ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நடுங்க, விதை போடுங்க. விதை போடும்போது பாட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது என்னடா இது கத்திரிக்காய் செடியில் புழு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இது எல்லாமே ஒரு காரணம்ங்க. நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸு, நல்ல வந்து அதை வந்து நல்ல ஒரு இது பண்ணி வீரியத்தன்மையை ஆக்கி வந்து விதைக்கிறது, இதெல்லாமே கூட ஒரு செடி நல்லா வர்றதுக்கு காரணங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணினாதான் செடி வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும். சொல்லுவாங்க தெரியுமா,
சின்ன பிள்ளையில நம்ம என்ன கொடுக்குறோமோ இல்லை வயிற்றில் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி நல்ல ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தைங்க வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட எந்த ஒரு டக்குன்னு இந்த சீசன் மாறுறப்ப முடியாமல் போயிடும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தாங்க செடிகளுமே. நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை விதைக்க முன்னாடியே நம்ம அதை பாதுகாக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செடியினுடைய வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது, மாடி தோட்டங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தேங்காய் நார் போடணும். தேங்காய் நார் இல்லைன்னா மணல் கூட சேர்த்துக்கோங்க. மணலும் இல்லை அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா எம்சென்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அந்த மண்புழு உரம் சேர்த்துக்கோங்க. வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கோங்க. வேப்ப முன்னாக்கில் ஒரு கை போட்டால் போதும், அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. தொழு உரம், இந்த தொழு உரம் வேப்ப முன்னாக்கில் தொழு உரம், மண்புழு உரம், அப்புறம் அந்த மண்ணோ எம்சென்ட்டோ அல்லது மணலோ இல்லை தேங்காய் நாரோ, அதில் ஏதாவது ஒன்று, அதுவும் சம அளவு எடுத்துக்கோங்க. செம்மண் எடுத்துக்கோங்க. இல்லை செம்மண் கிடைக்கலையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க. ஆனால் ஈக்குவலாக இருக்கட்டும். இது மட்டும் ஒரு கைப்பிடி அளவு தான் போடணும், சரிங்களா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனேயே நம்ம வந்து விதைகளை போடக்கூடாது. ஒரு 2 or 3 days மினிமம் வச்சுக்கோங்க. 1 month வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னாக்க ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் மண் கலவை இப்போ நான்லாம் தைப்பட்டத்துக்கு விதை போடுறதுக்கு இப்போயே கலந்து வச்சுட்டேன். அப்போ டெய்லியுமே அதில் தண்ணி தெளிச்சிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நம்ம போடும்போது வந்து மண் வந்து நல்ல ஒரு செறிவூட்டின மண்ணாக மாறி இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. நம்ம விதைகள் போடும்போது மண்ணில் இருக்கிற ஹீட்டின் காரணமாக அந்த விதைகள் வந்து முளைப்பு தன்மையை இழந்துடும். உடனே நம்ம வந்து நர்சரிக்காரங்க கிட்ட போய் சண்டை போடுவோம், நல்ல விதங்களே கொடுக்கல அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது முளைக்கலைன்னா அவங்கக்கிட்ட சண்டை போடுங்க, சரிங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விதைக்கணும். விதைச்சதுக்கப்புறமா கரெக்டாக 25 நாட்களில் மேக்ஸிமம் 30 நாளுங்க, அதோடு நீங்கள் அதை பிடுங்கி வேறு இடத்துல நட்டுறணுங்க. வேறு இடத்துல நட்ட உடனேயே வெயிலில் தூக்கி வைக்கக்கூடாது. பிடுங்கும்போது அந்த தனியாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடுங்கி எடுத்துடக்கூடாது. அடியில் மண்ணோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி மண்ணோட தான் அவங்கள பிடுங்கணும். பிடுங்கிட்டு இது போல் ஒரு பந்தலுக்கு அடியில் கொஞ்ச நாள் வச்சுருங்க. எப்போவுமே நட்ட உடனே ஒரு 2 to 3 days வந்து பந்தலுக்கு அடியில் வச்சிடணுங்க. இவங்க தொல்லை தாங்க முடியலை, உங்களை நொறுக்க போகிறேன்டி உங்களை. பாருங்கள், இந்த பூச்சி கொல்லணும், ரொம்ப படுத்துதுங்க இந்த பூச்சி. என் தோட்டத்தில் செடியவே கொன்னுருவாங்கங்க. உங்கள் தோட்டத்தில் இவங்க இருக்காங்களான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி தான் நேற்று தான் நட்டிருக்கேன், அதில் போய் உட்காந்தா எப்படிங்க பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பூச்சியை தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. சரிங்க, இந்த மாதிரி நட்ட உடனே ஒரு 3 daysக்கு வெயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மொட்டை வெயிலில் கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா படுத்துட்டாங்கன்னா அப்புறம் எலும்பி வரும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்லா வரமாட்டாங்க, சேப்லெஸ்ஸாக வந்துட்டுருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் ஹெல்த்தி பிளான்டாக அப்படி ஜைஜாண்டிக்காக அவங்க கம்பீரமாக வளர்ந்து வரணும் அப்படின்னாக்க அவங்கள வந்து நிழலில் ஒரு ஆஃப் சைடடாக ஒரு பந்தலுக்கு கீழே, அதுக்காக வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு பூட்டிடாதீங்க, பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பந்தலுக்கு கீழே வச்சா போதும். கொஞ்சம் வெயில் பட தான் செய்யும், படட்டும். 3 days வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நேரம் கொலன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி 2 நேரம் தெளித்து விடுங்க. ஏன்னா வேர் பிடிக்கணும் பார்த்தீங்களா, பிடுங்கி நட்டுருக்கோம் இல்லையா, ஓகே ஆகிடுவாங்க. 3 daysல அப்படி கம்பீரமாக பச்சையாக நிற்பாங்க, அப்படி நல்லா நிற்பாங்க. உடனே தூக்கி வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சதுக்கப்புறம் அழகாக வர ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா அவங்கள வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினம் 100 வச்சுருக்கீங்களா, 500 வச்சுருக்கீங்களா, 1000 வச்சுருக்கீங்களா, 10 வச்சுருக்கீங்களா தெரியாதுங்க. எத்தனை செடி வச்சுருந்தாலும் எல்லா செடியையும் உற்று நோக்கணுங்க. மாடி தோட்டத்தில் இது ஒன்று தான் கஷ்டமான வேலைன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி மண் கலவை தூக்குறது வைக்கிறது எதுவும் கஷ்டம் கிடையாதுங்க, பிடிச்சி தானே செய்கிறோம். ஸோ அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஆனால் இது கஷ்டமான வேலை. டெய்லி ஒவ்வொருத்தங்க கிட்டையா பேசணும், ஒவ்வொருத்தங்களையா பார்க்கணும். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்கள் அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை மட்டும் ஊற்றுனேன், என் வேலை முடிஞ்சிச்சு, நீ வளரல, ஐயோ எனக்கு காயே வரலை, எனக்கு புழு வந்துட்டு அப்படின்னா நேற்று வந்த புழுவை இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அப்போனா தான் அவங்க வந்து குடும்பம் குட்டி பேரன் பேத்தி எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கல்ல, இனப்பெருக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ முட்டையை நிறைய போட்டு வச்சுருவாங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா மாடி தோட்டம் கஷ்டம்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
தினம் தினம் அது ஒரு பெரிய வேலையே இல்லைங்க. ஒரு செடிக்கு எவ்வளோ நேரம் தண்ணி ஊற்றுவீங்க? அந்த தண்ணி ஊற்றுற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், டக்குன்னு இப்படி கீழே குனிஞ்சு பாருங்கள், அந்த இலைகளுக்கு அடியில் ஏதாவது பூச்சிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டு மாதிரி இத்தனையும் பண்ணி, இப்போ நான் அடுத்து எதுக்கு வரப்போகிறேன் அப்படின்னா, இப்போ தான் என்னென்ன பூச்சிகள் கத்தரி செடியில் வரும், அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பேச போகிறேன். முதல்ல மாவு பூச்சி வரும். அது கத்தரி செடிக்கானது கிடையாது. அவங்க வந்து ஒரு செம்பருத்தி செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் வருவாங்க, வேறு செடி இப்போ தக்காளி வச்சுருந்தீங்கன்னா அதில் வருவாங்க. அதிலெல்லாம் வர்றது இவங்க பக்கத்தில் இருந்தால் இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆவாங்க. மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பூச்சி வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் வரும். இப்போ நம்ம காராமணி போட்டோன்னா அஸ்வினி பூச்சி தான் வரும். ஆனால் பக்கத்தில் இது இருந்தால் இதுக்கும் வரதான் செய்யும். ஸோ அதனால் எல்லா செடிக்கும் எல்லா பூச்சிகளுமே வருங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மாவு பூச்சி முதல் நாள் முதல் பூச்சி பார்த்த உடனேயே ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா அது மேலே அடித்து விட்டிங்கன்னா போயிடும். ஸ்ப்ரேயரை தூக்கி தண்ணியை ஊற்றி அதை அடிக்க எனக்கே டைம் கிடையாது, சரிங்களா? நான் அந்த வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். போகிற போக்கில் கையை வச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேங்க. இல்லை கையில் ப்ரஷ் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் ப்ரஷ் வச்சுக்கோங்கன்னு. மாடிக்கு வரும்போது கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு வர மறந்துடுவேன். ஒரு நாள் கூட அழகாக எல்லாரும் அறுவடை பண்ணுறாங்களேன்னு சொல்லி நானும் ஒரு பேஸ்கெட் வாங்கினேங்க. ஒரு நாள் கூட இங்கே கொண்டுட்டு வரல. மொதல் நாள் உங்ககிட்ட காமிச்சதோடு சரி. வரும்போது அப்படி ஆர்வம் இதில் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு நைட்டியில் அள்ளி போட்டுட்டு ஓடிடுறேங்க. இதுதான் என்னோடய சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அழகாலாம் நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. எங்கேயோ அங்கனக்குள்ளே வச்சு கீழே வச்சு தரையில் வச்சு சேரில் வச்சு உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன். ஸோ உங்களுக்கும் அப்படி தான் அப்படின்னாக்க ஒன்றுமே இல்லைங்க, இருக்கவே இருக்குது, 10 விரல் இருக்குது. தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்கங்க, சரிங்களா? தட்டி விட்டால் அந்த கீழே விழுந்துட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கிடையாது. இல்லைன்னா அதை நசுக்கி போட்டுருங்க. எது உங்களுக்கு சாத்தியமோ அதை பண்ணிவிடுங்க. இவ்வளோ தாங்க. அந்த மாவு பூச்சிலாம் பெரிய விஷயமே கிடையாது. சரி, வேறு என்ன பூச்சி வரும் அப்படின்னாக்கா, அந்த ஒரு கம்பளி பூச்சி ஒன்று வரும். அதுவும் வந்து நம்ம முருங்கை மரத்தில் உள்ள கம்பளி பூச்சி நல்ல விரல் பெருசாக இருக்கும், தெரியுங்களா? இது வந்து இத்தினோண்டு இருக்குங்க. குட்டி குட்டியாக ஒரு இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, அடியில் இலைக்கு அடியில் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இலைகளில் ஏதாவது ஒரு இலைகள் ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த செடியை டபார்னு தூக்கி இலைகளெல்லாம் திருப்பி பார்த்துடணுங்க. கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு பூச்சி இருந்திருக்கும், ஒரு இலையில் 2-3 ஓட்டை தான் போட்டிருக்கும். அன்னைக்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கி வெளியில் போட்டுட்டிங்கன்னா பூச்சியே வராது. அதோடு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். வந்துடுச்சு அப்படின்னா பூச்சி விரட்டி, நீங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட ஒரு டவுட்டு கேட்பீங்க, இதுக்கு என்ன பூச்சி விரட்டி, அதுக்கு என்ன பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பூச்சி விரட்டியை நம்ம பயன்படுத்தினாலும் பூச்சிகள் உடனே ஓடி போயிடும், இல்லை செத்து போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே அதுவும் ஆர்கானிக்காக நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, எல்லாம் பூச்சிகளை எப்படி விரட்டும், அந்த இடத்த விட்டு வேறு செடியில் போய் உட்காந்துருக்குங்க நீங்கள் அடிக்கும்போது. அதனால் அப்புறப்படுத்துகிற வேலை ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் மாடி தோட்டத்தில் அப்படின்னாக்க. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. எத்தனை பூச்சி விரட்டி வேணாலும் இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் பார்த்த உடனே எடுத்து கொண்டு போய் தூரமாக எங்கேயாவது போட்டுறணுங்க. அந்த ஃபஸ்ட் எய்டு நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் தோட்டம் காலி. உங்களுக்கு வந்து மாடி தோட்டம் ரொம்ப கஷ்டம், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மாடி தோட்டத்தை கைவிட்டுருவீங்க. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அந்த பூச்சியை எடுத்து கொண்டு வெளியில் போட்டுருங்க. அந்த இலையை ப்ரூன் பண்ணிடுங்க. இதுதான் எந்த கத்தரின்னு இல்லைங்க, எல்லா செடிக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறமா தான் இலைகளில் இருக்கிற பூச்சிகளை ஃபுல்லாக எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மருந்து பூச்சி விரட்டி அடிக்கணும். எந்த வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கலாம், பொன்னியம் கரைசல் அடிக்கலாம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி அதை ஒரு 24 ஹவர்ஸ் ஊற வச்சு அதை டைலூட் பண்ணி அடிக்கலாம், மீன் அமிலம் அடிக்கலாம், பஞ்சகாவியை அடிக்கலாம். எத்தனையோ பூச்சி விரட்டிகள் இருக்குது, பூச்சி கொல்லிகள் இயற்கை விவசாயத்தில் இல்லை. ஸோ இவங்களை நீங்கள் ஏதோ ஒன்றை வந்து அடிச்சுக்கலாம். என்னென்ன எவ்வளோ போடணும், எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் நிறைய இடங்கள்ல இருக்குது. நீங்கள் நம்மளோட சேனலில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன் நான். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ரொம்ப அழகாக உங்களால் கார்டனிங் பண்ண முடியும். பாருங்கள், ஒர்க் பண்ணிவிட்டு கார்டனும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு என்னால்
சேனலும் வச்சு ரன் பண்ண முடியுதுன்னா இது எப்படி சாத்தியம்? உடனே நீங்கள் நினைக்கலாம், நிறைய பேர் வெளியில் சொல்லிடுறாங்க அவங்க ஆள் வச்சு எல்லாம் பண்ணுவாங்களா இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு 50+ ஆகுதுங்க. என் வீட்டு வேலைக்கும் நான் ஆள் போடலை, என்னோடய தோட்ட வேலைக்கும் நான் ஆள் போடலை. இடையில ஒரு நாள் ஒரு 1 மந்த் மட்டும் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க அந்த அளவுக்கெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு, அதாவது வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு தோட்டத்தில் என்னைக்காவது ஒரு நாள் மருந்து தண்ணி, அது என்ன, ஃபெர்டிலைசர்ஸ் லிக்யூடு கொடுக்குறப்ப அவங்கள கூப்பிடுவேன். அதுவே எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கை தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சம்பளத்தை கொடுத்து அனுப்பிட்டோம். ஸோ இந்த 50+ வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எந்த வேலைக்கும் ஆள் போட்டதில்லை. நான் செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். வேறு யார் என் கிச்சனுக்குள்ளே வந்தாலும் எனக்கு பிடிக்காதுங்கிறது வேறு விஷயம். ஸோ என்னோடய ரிலேஷன் யார் வந்தாலும் சரி, அதே மாதிரி யார் வீட்டுக்கு போனாலும் நான் தான் உள்ள கிச்சனில் போய் நிற்கணும்னு எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணுங்க, சரிங்களா? நம்ம நிறைய செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம இதில் கிடைக்கும், நிறைய பெஸ்டிசைட்ஸும் கிடைக்கும். வேறு என்ன பூச்சி வரும் அப்படின்னாக்க அஸ்வினி பூச்சி வருங்க. இப்போ இந்த அஸ்வினி பூச்சி வருது, முதல்ல ஓட்டை இருந்தால் செக் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி அஸ்வினி பூச்சி, இந்த வெள்ளை பூச்சி வருது, மாவு பூச்சிலாம் வருதுன்னா எறும்புகள் அதிகமாக இருக்குங்க. எறும்புகளை வச்சே கண்டுபிடிக்கலாம் வேறு ஏதோ அதில் பூச்சி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இலைகளை திருப்பி பார்த்துட்டு உடனடியாக அந்த பூச்சியையும் இலைகளை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி போட்டுருங்க. இலையை கத்திரி செடியை பறிக்கும் ப்ரூன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து காய்கள் வந்து பசுமையாக இந்த மாதிரி நல்ல செழிப்பாகவே இருப்பாங்கங்க. அதனால் ப்ரூன் பண்ணதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். இலையில பிரச்சனைனா இலையை மட்டும் எடுங்க. செடியவே 2 நாளாக பார்க்காம விட்டுட்டேன், ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தோணா அந்த இடத்த கூட கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண இடத்துலேருந்து நிறைய கிளைகள் வரதான் செய்வாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். பாருங்களேன், நம்ம வீட்டிலலாம் என்னோடய ஹைட்டையும் தாண்டி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட பராமரிப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன் அப்படிலாம் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலைங்க. பார்த்த உடனே எடுத்து அதை பிச்சு போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பூச்சி விரட்டியும் தேவைப்படாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்க, அஸ்வினி பூச்சி வந்துடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான மருந்து சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் உள்ள இலைகளை ஃபுல்லாக நீங்கள் பிடுங்கி தூர போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மருந்து கொடுக்கணும். சரி, நாங்கள் தான் இலையை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டோமே, எதுக்குங்க எங்களுக்கு மருந்து, நாங்கள் தான் அந்த வேலையவே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக மருந்தடிக்கிறோம் அப்படின்னா முட்டை போட்டு வச்சுருக்கோம். அவங்க அந்த முட்டைகள் வந்து வேலை செய்யாமல் போகணுங்கிறதுக்காக தான் நம்ம பூச்சி விரட்டியே பயன்படுத்துகிறோம். மற்றபடி அந்த பூச்சிகளில் வந்து நம்ம கொல்ல முடியாது. ஸோ பிடுங்கி அந்த இலைகளை ப்ரூன் பண்ணி போட்டுட்டு அடுத்து நம்ம அதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னா அஸ்வினி பூச்சியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து அந்த 3G கரைசல்னு சொல்லுவாங்க. பூண்டு, அது என்ன, பச்சை மிளகாய், இஞ்சி 3ஐயும் கொஞ்சம் ஒவ்வொரு கையளவு, நீங்கள் எந்த அளவு தோட்டம் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எவ்வளோங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நல்ல மிக்சியில் அரைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முடியலையா மிக்சியில் அரைங்க, தப்பே கிடையாது, பவர்லாம் ரொம்ப குறையாதுங்க. இல்லை இடிக்கணும் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா இடிக்க முடிஞ்சால் இடிங்க, அம்மியில் அரைக்க முடிஞ்சால் அரைங்க, மிக்சியில் கூட போட்டுக்கோங்க, தப்பு கிடையாதுங்க. மிக்சியில் போட்டுட்டு அது வேலையே செய்யாதுமாங்க, அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து உட்காந்து இடிச்சிக்கலாம், என்னால் இருக்க டைம் இல்லை. நான்லாம் மிக்சியில் போட்டு ஒரு தட்டிடுவேங்க. தட்டிட்டு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் அதை போட்டு ஃபுல் ஹார்லிக்ஸ் பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன் ஸ்கூலுக்கு. ஒரு நாள் மறுநாள் அதை எடுத்து அதை வந்து நல்ல ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்சோண்டு மட்டும் இதை ஊற்றிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாக்க கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா ஒரே நாள்லேயே அது வந்து போயிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 to 3 days கழித்து திருப்பியும் அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து ஒரு பெரிய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கத்தரியில் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா தண்டு புழு, வேர்ப்புழு தாக்கம் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க திடீர்னு வந்து பார்ப்பீங்க, முந்தின நாள் வரைக்கும் உங்களை பார்த்து ஹாய் நல்லா இருக்கியா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவ்வளோ சிரித்து சந்தோஷமாக இருந்த கத்தரி செடி மறுநாள் வந்தோடனே அந்த நுனியினுடைய இலை மட்டும் டோபாக்குன்னு தொங்கிடும். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி தொங்கி கிடக்கும் அந்த இலை மட்டும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இலைகளில் வாட்டமோ தண்டில் வாட்டமோ தெரிஞ்சிச்சு அப்படின்ன உடனேயே அந்த இலையை அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த இலைக்கு கீழே ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சு வரைக்கும் அப்படி கண்ணை வச்சு தொலாவனிங்கன்னா லைட்டாக ஒரு ஓட்டை இருக்கும் அந்த இடத்துல. என்ன அப்படின்னாக்கா அந்த இடத்த அப்படியே என்ன பண்ணணும், அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டை பக்கத்துலேயே ஒடிச்சிடக்கூடாது. ஒடிச்சிங்கன்னா புழு இருக்காது. ஓட்டையை விட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கீழே ஒடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் புழு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் தாங்க, இது அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய. போன ஆடிப்பட்டத்தில் எனக்கு ஒரே பிரச்சனை வந்து வேர்ப்புழு, தண்டு புழு.
சரின்னு சொல்லி அதை உடச்சி பார்த்துட்டு அந்த உடச்ச தண்டை அப்படி நல்லா கீறி பார்த்தீங்க அப்படின்னா புழு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டமாக இருந்தாவே அந்த வந்து தண்டுப்புழு வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதையும் நீங்கள் ப்ரூன் பண்ணி அந்த கொஞ்சம் அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு கீழே கட் பண்ணி போட்டுருங்க. திரும்ப புதிய தளிர்கள் 2-3 கிளைகளோடு வந்துடுவாங்க. அதை விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது தேவைப்படுற அளவுக்கு தொலைச்சி அந்த இடத்துல உள்ள சாரெல்லாம் உறிஞ்சிக்கும். அப்புறம் தேவைப்படுற அளவுக்கு இப்படி கீழே 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 போய் கடைசியாக தண்டு வேர் பகுதி வரைக்கும் தொலை போட்டு உள்ளே போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு செடியை இழந்தப்புறம் தாங்க எனக்கு தெரியும். நான் வந்து சுந்தரி கீரைன்னு ஒரு கீரை வச்சுருந்தேங்க. சவப்பாக பார்க்கவே செம்ம அழகாக இருக்கும். நல்லா ஹைட்டாக வளர்த்து வச்சுருந்தேன். விதை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி நிறைய விதைகளும் வந்துட்டாங்கங்க. திடீர்னு ஒரு நாள் இப்படி டபக்குன்னு தொங்கிக்கு போயிட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ தான் முதல்ல மாடி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன். போன வருஷம் ஒரே 45 வகை கீரைகள் போட்ட டைமு. என்னன்னே தெரில, விதை வந்து வச்சுக்கிட்டே இருக்க. திடீர்னு ஒரு நாள் செடியோடு கீழே விழுந்து கிடக்குறாங்க வேர் பகுதியிலேருந்து. அப்போ பிடுங்கும்போது பார்த்தாக்க தண்டு ஃபுல்லாக ஓட்டை இருந்ததுங்க. ஸோ அந்த தண்டுப்புழு என்ன பண்ணோன்னா அதனுடைய சாரை ஃபுல்லாக உறிஞ்சி அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்து செடியவே சாகடிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த கத்திரிக்காய்க்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்குவீங்க, ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வராது. எல்லாத்துக்கும் திரும்ப சொல்கிற என்ன இத்தனை தடவை சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. பார்த்த உடனே அந்த இலைகளை அப்புறப்படுத்துங்க. அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு அதை காப்பாற்றுறதுக்கான வழி. அதுக்கப்புறம் எந்த பூச்சி வெரைட்டி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம், பெரிய விஷயம்லாம் இல்லை. பூச்சி வெரைட்டிகளை பயன்படுத்த முன்னாடி எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தான் பயன்படுத்தணும். சரி, இன்னும் ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது, மாடி தோட்டத்தில் காய்ந்து போன இலைகள் தினம் வந்தீங்கன்னா, நேற்று 2 நேரம் கூட்டிருக்கேன், வீடு 2 நேரம் கூட்டுற மாதிரி டெய்லி கூட்டுறேன். ஆனால் கூட இந்த பழுத்த இலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பழுத்த இலைகளை எடுத்துருங்க. வீணாக சத்துக்கள் வந்து அதுக்கும் போக வேணாம். காஞ்ச இலைகள் அப்படியே அதில் இருக்க வேணாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து எப்போவுமே வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி வேறு ஒட்டுநாப்பில் செடிகள் தரையில் படுற மாதிரி அந்த இலைகள் இருக்க வேணாம். அப்படி இருந்துச்சுன்னா மண் பட்டு ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மண் வந்து இப்படி தெரியணுங்க, சரிங்களா? அது பக்கத்தில் அந்த இலைகள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுறலாம். அந்த இலைகள் வந்து ஃபங்கஸ் இது தண்ணி பட்டு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கேர், கொஞ்சமாக பெஸ்டிசைடு, கொஞ்சமாக ஃபெர்டிலைசர்ஸ், இதுவே போதுமானது. மாடி தோட்டத்தில் ஜமாய்க்கலாம். என்ன மாதிரி நேற்று ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டாங்க, சிஸ்டர் ஜெயா சிஸ்டர் தானே நீங்கள்? ஆமாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நிறைய ஜெயாஸ் கார்டன் இருக்குது போல். அதனால் அவங்களுக்கு ஒரு டவுட்டு. என்னை எப்படி தெரியுமா ஐடென்டிஃபை பண்ணாங்க? நிறைய கத்திரிக்காய் அறுவடை எடுக்கிற அந்த ஜெயா சிஸ்டர் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தது. இருந்தாலும் என்ன கத்திரிக்காய்னு முடிவு பண்ணிட்டாங்களா, இனி இருக்கட்டும், நான் எல்லா காயும் அறுவடை பண்ணுறேன் நிறையா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டதுக்கான பதில்கள் நிறைய, உங்களுடைய சந்தேகங்கள் இன்றைக்கி வந்து நிவர்த்தி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சூப்பராக என்ன மாதிரியே கத்திரிக்காய் நிறைய அறுவடை பண்ணுற சிஸ்டர் நீங்கள் தானான்னு உங்களையும் கேட்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.